ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் பரிவர்த்தினி ஏகாதசி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஏகாதசி இன்னைக்கு பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும், எப்போ அந்த ஏகாதசி திதி வருது, பெருமாளோட அருளை பெறணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். பாவங்களை போக்கி கர்ம வினைகளில் இருந்து பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்தும் நம்மளை விடுவிக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விரதம் இந்த ஏகாதசி விரதம். வாழும்போதும் செல்வம் புகழ் ஆரோக்கியத்தை தருவதோட வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவியை தரும் விரதம் ஏகாதசி விரதம். இது எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போக்கும் ஆற்றல் மிக்க மிக உன்னதமான விரதம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட விரதத்தோட மகிமையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெருமாளின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் ஏகாதசி விரதம். இது பாவங்களில் இருந்து விடுபட்டு அதிர்ஷ்டம் நன்மைகளையும் இறுதியில் வைகுண்ட பதவியையும் தரும் ஒரு அற்புதமான விரதம்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது அப்படி ஆவணி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பரிவர்த்தினி ஏகாதசி அப்படின்னு பேர். இது மகாலயபட்ச காலம் துவங்கும் முன்னாடி வரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால மிக மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசி விரதமாக இந்த ஏகாதசி இருக்குது. இது பத்ம ஏகாதசி, வாமன ஏகாதசி, ஜெயந்தி ஏகாதசி, ஜல்ஜிலினி ஏகாதசி, பரிவர்த்தினி ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர்களால் இந்த ஏகாதசியை அழைக்கிறோம். மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்ததுக்கு அப்புறமா வரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால இதை வாமன ஏகாதசி அப்படின்னும் சொல்கிறாங்க. இது இறையருள் பாதுகாப்பு, செல்வ வளம், ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாத்தையும் கடந்த கால பாவங்களில் இருந்து மன்னிப்பை வழங்கும் ஏகாதசியாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பரிவர்த்தினி ஏகாதசி செப்டம்பர் 3 புதன்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலை 2:10 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 4 அதிகாலை 2:50 மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. இதனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் 3 அன்னைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். செப்டம்பர் 4 அன்னைக்கு பிற்பகல் பாரணை செஞ்சுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். செப்டம்பர் 3 வரக்கூடிய பரிவர்த்தனை ஏகாதசி சில சர்வ ஏகாதசியாக அமைஞ்சிருக்கு. சர்வ ஏகாதசி வரும் நாட்களில் 3 விஷயங்களை தவறாமல் செய்கிறதுனால பெருமாளோட முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை நாம் அணிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு உரிய மஞ்சள் நிற ஆடையை உடுத்தி விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பு. உபவாசமாக இருந்து ஒரு துளசி இலையில் நெய் தடவி பெருமாளுக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறமா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையாக படிக்கிறது, விஷ்ணுவின் ஏதாவது ஒரு நாமத்தை உச்சரித்தபடி இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருக்கும்போது மறுநாள் பாரணை செஞ்சு விரதத்தை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏகாதசி அன்னைக்கு மாலை வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பெருமாளின் அருளை பெறுவதற்காக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற குறைந்தபட்சம் பெருமாளின் 11 பெயர்களையாவது நாம் ஜெபிக்கணும். சர்வ ஏகாதசி வரும் நாளில் மறந்தும் அரிசி உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது. மாறாக முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க தானியம் அல்லாத உணவுகள், பழங்கள், பால், சமைக்காத உணவுகள் அப்படின்னு ஏதாவது உண்ணலாம். எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த முறையில் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெருமாளோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாமே பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. பெருமாளோட அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லா வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் நல்ல முறையில் நிறைவேறும். அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசியை நீங்கள் தவற விடாதீங்க. பெருமாளுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, துளசி சாத்திக்கோங்க. நெய் தீபம் வச்சு உங்களுக்கு என்ன அஷ்டோத்திரம் தெரியுமோ அதையும் சொல்லுங்க.
108 அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா துளசியால் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், நிச்சயமாக பலன் வந்து அதிகம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.